ஹலோ 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாம சின்டாக்ஸை மட்டும் தனியாகவே ஒரு பிடிஎஃபாக கொடுக்க போகிறோம். ஏன் சின்டாக்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இது 12th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர். இதே சாயலில் தான் நம்மளுக்கு 11th கொஸ்டின் பேப்பரும் இருக்க போகுது. ஸோ ஒரு 2 மார்க் எடுத்துக்கிட்டு, ஒரு 3 மார்க் எடுத்துக்கிட்டு, ஒரு 5 மார்க் வாட் எவர் என்ன கான்செப்டாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு சின்டாக்ஸ் வச்சு தான் ப்ரோக்ராம்ஸ் போட போகிறீங்க. டீபாக்ஸாக இருக்கட்டும், இல்லை எரர்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், ஈவன் அது சின்டாக்ஸில் தான் நிறைய எரர்ஸ் வரும், டீபக்ஸிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. அப்போ சின்டாக்ஸ்ன்ற ஒரு விஷயம் படிக்கும் போது நம்மளுக்கு இந்த கம்பல்சரி ஏரியாவான 2, 3, 5 மார்க்ஸ் விச் இஸ் ப்ரோக்ராம், அது கூட சேர்ந்து இந்த லூப் பத்தி கேட்கறது, ரைட் சின்டாக்ஸ்னே அவங்க 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் நம்மளால எழுத முடியும். கரெக்டாடாமா? ஸோ அது ஈஸியாக பண்ண முடியும்னா ஏன் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுக்கலாமே. எஸ். ஸோ நம்மளோட இன்னுமே நம்மளுக்கு ஒரு நாள் இருக்கு, பட் எல்லாமே வெல் ப்ரிப்பேர்டா போகிறது வெரி குட், பெட்டரான ஆப்ஷன்ல. ஸோ அதை உங்களுக்கு நான் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ நம்மளோட சேனலில் ஜே அண்ட் நீட்டுக்காக பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ பசங்களா, உங்களுக்கு இந்த ஃபீல்டில் போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் ஆர் வேதாந்து டீம் ஃபார் ஆஃப்லைன் சென்டர்ஸ். இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ் பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் அவே ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 12th ஸ்டாண்டர்டோட கொஸ்டின் பேப்பர். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ மொத்தத்தில் நாம் சொன்ன ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்லேருந்து தான் அதிக கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இங்கே பாருங்கள், 5th-லேருந்து 10th சாப்டர். ஸோ 5th-லேருந்து 10th சாப்டர்ன்றப்போ ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 18th கொஸ்டின், 19th கொஸ்டின், 20th கொஸ்டின், ஈவன் நம்மளோட கம்பல்சரி ப்ரோக்ராம் நான் சொன்னேன்ல 24, 21 இவங்க எல்லாருமே நம்மளோட 5th-லேருந்து 10th சாப்டருக்குள்ளே வரவங்க. கரெக்ட்? ஹை வெயிட்டேஜ் சாப்டர்லேருந்து சொன்ன கொஸ்டின்ஸ். அண்ட் சி திஸ் ஒன் 3rd மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸும் சரி. அண்ட் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப யூனிக் தான். ஏன்னா இது அப்படியே ஒரு டைம் பப்ளிக்ல ரிப்ளிகேட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இதில் இருக்க பாதி கொஸ்டின்ஸ் அப்படியே பப்ளிக்ல வந்திருக்கு. ஸோ அப்போ ஹாஃபலிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் பேப்பரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதில் பாதி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி பப்ளிக்ல வந்த கொஸ்டின்ஸ். சரியாடாமா? ஸோ இதுலேயும் பாருங்க நம்மளோட ஸோ பிரேக் அண்ட் கண்டினியூலேருந்து, லோக்கல் வேரியபிள்ஸ்லேருந்து, வைல் லூப்லேருந்து, ஸோ ஃபென்ச், கான் ஃபென்ச் மெனி அந்த ஃபங்க்ஷன்ஸ், பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து வி ஹாவ் லிஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் மெய்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல்லேருந்து கேட்டிருக்காங்க. ரைட்? பட் 5th-லேருந்து 10th சாப்டருக்கான பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஈவன் ஆர் கம்பல்சரி கொஸ்டின். இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா நாம் சொன்ன அந்த 25 மார்க்ஸ்லேருந்து இதை படிச்சிங்கன்னா யூ கேன் அட்டன் திஸ் 5 மார்க். இந்த 5 மார்க் இது தான் நேற்று நம்ம பார்த்தோம். மிஸ் பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த டைம் இப்போ நம்மளுக்கு லைவ் போய்கிட்டு இருக்கு. அந்த லைவை மறக்காமல் அட்டென்ட் பண்ணுங்க. இந்த லைவ்ல ப்ரோக்ராம்ஸ் நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மெயின்லி ஆல் தி ப்ரோக்ராம்ஸ் வந்து கம்பல்சரி ப்ரோக்ராம்ஸ் விச் வி ஹேவ். சரிங்களா? அதை மறக்காமல் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ பாய் பசங்களா.